மக்கள்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை எடுக்கிறோமோ அதுக்கு மக்கள் மிகச்சிறந்த வரவேற்பை கொடுப்பாங்க, அவங்கள உச்சாணி கும்பல உட்காத்தி வைப்பாங்க அப்படிங்கிறது இந்த மூவருடைய உதாரணத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டுப்புற கலைஞர்கள், இந்த நாட்டுப்புற திறமைகள்லேருந்து இன்னும் பல தமிழர்கள், தமிழ் கலைகள் உச்சாணி கும்புக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய இதயத்தின் ஓரத்தில் ரொம்ப துளிர்க்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இந்த கலைகளை கடந்து இன்னைக்கு நிறைய மேற்கத்திய கலைகள், பல டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்து இந்த உலகமயமாக்கல் ஒரு சூழலில் நமக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனநிலையை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். இதுதான் நம்முடைய பாரம்பரிய கலை, இதை விடுத்து மற்ற இடங்களுக்கு போவதை விட முதல்ல தாய்க்கு நம்ம சோறு போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்குமே வரணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வளரணும், உயரணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வளர்ற வரைக்கும் கருப்புசாமியோ ஐயனாரோ கும்பிடுறோம், வளர்ந்ததுக்கப்புறம் சாய்பாபாவோ திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கோ நம்ம போயிடுறோம். அப்படியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு வாழ்க்கை இருக்குது. அதுக்காக நான் சாமி கும்பிட வேணாம், அந்த சாமிகளை புறக்கணிக்கணும்னு சொல்ல வரல. நம்முடைய வேர் எங்கே இருக்குது, நம்முடைய பாரம்பரியம் எங்கே இருக்குது, நாம் எதை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம், எதை நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நம்முடைய வேர்களை மறக்கக்கூடாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொழி கலை ரெண்டாக நம்ம பிரிச்சுப்போம். நம்முடைய தமிழ் மொழி உலகின் மூத்த மொழி, மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளை, பண்பாட்டு பாரம்பரியங்களை, அறநெறி விழுமியங்களை கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழி கடந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதோடு ஒப்பிட்டு நான் கலையை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் ஓரளவு தமிழாக இருந்தது. அதற்கு பிறகு மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தை சேர்த்து, வடமொழி ரொம்ப உயர்ந்த மொழி, வடமொழியை சேர்த்து பேசினாதான் தமிழுக்கே பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு மணிப்பிரவாள நடையை உருவாக்கிட்டாங்க. ஒரு ஏறக்குறைய 600-700 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு, அந்த சகிப்புத்தன்மைக்கு பிறகு திராவிட இயக்கங்களோ தனித்தமிழ் இயக்கங்களோ உருவாகி இன்னைக்கு நாம் பேசக்கூடிய அந்த ஒரு தமிழை வந்து அவர்கள் மீட்டுருவாக்கம் செய்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த தனித்தன்மை, தமிழே தனித்தன்மை வாய்ந்த ஒரு மொழி தான். அந்த ஒரு தனித்தன்மை இன்னைக்கு தமிழுக்கு இருக்குன்னா இந்த மணிப்பிரவாள நடையிலிருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செயல்பாடு ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். அபேட்சகர் அப்படின்னா இங்கே இருக்கிற யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அபேட்சகர்னா என்ன தெரியுமா? கரெக்ட், தம்பி சொல்லிட்டாரு இந்திரகுமார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் உங்களுடைய அபேட்சகர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பரப்புரை செய்வாங்க. அபேட்சகர்னா வேட்பாளர். இன்னைக்கு வேட்பாளர்னு சொன்னால் தான் தெரியும், அபேட்சகர்னு சொன்னால் தெரியாது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வேட்பாளர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அபேட்சகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நிலைக்கு நம்ம மாற்றி கொண்டு வந்திருக்கோம். தமிழை மீட்டுருவாக்கம் செய்து தமிழுக்கான ஒரு தனித்தன்மை இன்னைக்கு நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம். அந்த தமிழுக்கான ஒரு தனித்த மதிப்பும் இன்னைக்கு நமக்கு உருவாயிருக்கு. இந்தியா பூரா நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எந்த மாநிலத்துக்கு போனாலும் வணக்கம் அப்படின்னா மிக பெரும்பாலான மாநிலங்கள், ஏறக்குறைய 99% மாநிலங்கள் அந்த பிராந்திய மொழி வணக்கம் அப்படின்னா அது நமஸ்காரமாக தான் இருக்கும். நமஸ்கார், நமஸ்காரம், நமஸ்கரா இப்படி தான் இருக்கும். நமக்கு மட்டும்தான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு சொல் இருக்குது. பிரதமர்கிட்ட போய் நமஸ்காரம் நமஸ்கார் அப்படின்னு சொன்னாலும் பிரதமர் திருப்பி பதிலுக்கு வணக்கம் சொல்கிறாரு. போன வாரம் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெண் மேட்டுப்பாளையத்திலேருந்து நேரலையில் வந்து நமஸ்கார் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னால் அவர் திருப்பி பதிலுக்கு வணக்கம்னு சொல்கிறார். அப்போ இந்தியா முழுமைக்கும் வடமொழி ஆதிக்கம் இருந்தாலும் இந்த நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு சொல்லை குறிப்பிட்டு சொல்கிறேன். எந்த பிராந்திய மொழியாக கூட இருக்கட்டும், அந்த சொல் ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சொல் ஆக்கிரமிக்க நாம் விடவில்லை. வணக்கம் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையை நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுதான் நமக்கான ஒரு சிறப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்தியா முழுக்க கட்சி பெயரை பாருங்கள், எந்த மாநிலமாக கூட இருக்கட்டும். இப்போ மராத்திய பெருமை பேசக்கூடிய மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, அந்த பேர் சமஸ்கிருதம் தான். பிரஜாராஜ்யம் சமஸ்கிருதம், ஜனசேனா சமஸ்கிருதம். இந்தியாவில் நீங்கள் எந்த கட்சி பெயரை வேணாலும் எடுத்து பாருங்கள், அது முழுக்க முழுக்க சமஸ்கிருத பெயராக மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளின் பெயர் மட்டும்தான் முழுக்க முழுக்க தமிழில் இருக்கும். தமிழில் தான் இந்தியா முழுக்க உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு சொல்லா இங்கே நம்ம காப்பாற்றி வச்சிருக்கோம். இதுதான் நமக்கான தனித்தன்மை. இந்த தனித்தன்மை எங்கே எதிரொலிக்குது? நம்ம படங்களில் கூட பார்க்கலாம். நிறைய ஹாலிவுட் படங்கள், பாலிவுட் படங்கள் ரீமேக் ஆகும்போது, மொழி மாற்றம் செய்யப்படும் போது, ரீமேக் இல்லை,
அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு இருக்கும். இங்கேருந்து போற படங்கள் இல்லை. இங்கேருந்து போற படங்கள் வேற மாதிரி 5-6 லாங்குவேஜில் கூட பண்ணுவாங்க. ஹாலிவுட்ல இருந்து ஹிந்தி படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க ரிலீஸ் செய்யப்படும் போது ஹிந்தி, தமிழ், தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தமிழை விட, தமிழர்களின் எண்ணிக்கையை விட மராத்தியர்களின் எண்ணிக்கை அதிகம், வங்கமொழி பேசக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகம், குஜராத்தி மொழி பேசக்கூடியவர்கள் கணிசமா இருக்கிறாங்க, ஒடிய மொழி பேசக்கூடியவர்கள் கணிசமா இருக்கிறாங்க, பஞ்சாபி மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, ராஜஸ்தானி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களிடம் எல்லாம் ஹிந்தி போய் சேர்ந்து விட்டது. அதனால அவர்களுக்கு மார்க்கெட் இல்லை. நமக்கு ஹிந்தி இன்னும் வந்து சேரலை, நம்ம சேர விடலை. வேணும்னா போய் படிச்சுக்கலாம். நமக்குன்னு ஒரு தனித்தன்மை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கிறதுனால தான் நமக்குன்னு ஒரு வேல்யூ, நமக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. என்ன மொழி மாற்றம் செய்தாலும் இங்கே வந்து அவங்க தமிழில் தான் விற்க முடியும், அந்த பண்டத்தை விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் நம்ம அந்த தனித்தன்மையை காப்பாற்றி வச்சிட்டு இருக்கிறதுனால தான். ஸோ பலகட்ட போராட்டங்கள், பல நூற்றாண்டு கண்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழை மீட்டெடுத்து தமிழுக்கான ஒரு மார்க்கெட்டை, தமிழுக்கான அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான வலிமையை, அதனுடைய வீச்சு, அதனுடைய ரீச்சை வந்து நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நமக்கு உலகமெல்லாம் எங்கே போனாலும் ஒரு தனித்த ஒரு 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 அடையாளம் இருக்கு, ஒரு பெருமை மிகு வரவேற்பு கிடைக்குது. இது மொழிக்கு, அது அப்படியே கலைக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கலைகள், இந்த கலைகள் திரைத்துறைக்கு போய் எதிரொலிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி அடையுது. அது வைரமுத்துவா இருக்கட்டும், இளையராஜாவா இருக்கட்டும், பாரதி ராஜாவா இருக்கட்டும். ஆனா மூலப்பொருள் இங்க இருக்கு. அந்த மூலப்பொருளை நாம யாரும் கவனிக்காம இருக்கிறோம். மூலப்பொருள்ல இருந்து செய்யக்கூடிய பண்டங்கள், திரைத்துறை பண்டங்கள், அந்த பண்டங்கள் ரொம்ப சிறப்பா விற்கிது. ஆனா இந்த மூலப்பொருட்களை யாரும் கண்டுகொள்ளாத ஒரு நிலை இருக்கிறது. இப்ப அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு நாம நினைக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களை பார்க்கும் போதும் அந்த கலைகளுக்கு தன்னாலான ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் வெளிப்படுது. ஒவ்வொருத்தரும் நாம அந்த அந்த கடமையை வந்து சிறமேற்கொண்டு செய்யணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளா இருக்கு. அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் இப்போ பத்திரிகையாளர்களுக்கும், இப்போ மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி ஆசிரியராக இருக்கேன். தொலைக்காட்சிகளில் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி கலை முன்னெடுப்புகளை நம்ம முன்னெடுத்து செல்வதாகட்டும், பல்வேறு விதமான விஷயங்களில் என்ன ஆதரவு கொடுக்க முடியுமோ அதை நிச்சயம் கொடுக்க முடியும், கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியும் இந்த மேடையில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கலைகளை எப்படி நம்ம தமிழ்ல இருந்து ஒரு மீட்டுருவாக்கம் செய்தோமோ அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்பாடு தேவைப்படுது. அரசு தன்னாலான ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க. அந்த ஆதரவு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். தமிழருடைய பெருமை மிகு கலைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அல்ல, உலகளவிலும் எதிரொலிக்க வேண்டும். தமிழ் திருக்குறள் மட்டும் அல்லாது தமிழருடைய பெருமை என்பது தமிழ் கலைகள்லையும் இருக்கு. அந்த கலைகளின் வாயிலா நாங்க யாரு, நாம் யார், தமிழர்கள் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வை உலகெங்கும் விதைக்க வேண்டும். அதற்கான ஒரு தீவிரமான செயல்பாடு தேவைப்படுது. நம்ம எல்லாரும் கைகோர்த்து அந்த செயல்பாட்டில் மிக தீவிரமான ஒரு ஈடுபாட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு, நம்ம எல்லாருமே ஒரு கடத்தல்காரராக மாறணும். கடத்தல்காரர் அப்படின்னா அதை நெகட்டிவ் டோனில் எடுத்துக்க வேணாம். இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு மிகச்சிறந்த கடத்தல்காரர்களாக நம்ம மாறணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கணும், இந்த கலைகளின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த கலை எத்தனை நூற்றாண்டு கடந்து நம்ம தமிழருடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை இன்னைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் கடத்த வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணமா இருக்கு. அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பா திரு காளீஸ்வரன் அவர்கள் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த முன்னெடுப்பு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமர்வாகவும் ஒரு நிகழ்வாகவும் அமைஞ்சிருக்கு. இது இன்னும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை எட்டணும். உலகத் தமிழர்கள் அனைவரும் இந்த நிகழ்வு, இது போன்ற கலைகளை முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நம்முடைய பாரம்பரியம் அப்படின்னா அது இங்கே தான் இருக்கு. பாரம்பரியத்தினுடைய வேர்களை தேடி செல்லணும் அப்படின்னா பாரம்பரியம் சாதி பெருமைகள் அல்ல, பாரம்பரியம் மத பெருமைகள் அல்ல, பாரம்பரியம் குலப்பெருமைகள் அல்ல, இந்த மாதிரி கலைகள்ல தான் குடிகொண்டிருக்கு. இதுதான் உண்மையான பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தின் வேர்களை கைப்பற்றி கொண்டு உலக தமிழர்கள் நம்முடைய பெருமைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த கலைகளை கண்டு களிப்புறுவோம், கலைகளை காப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த நிகழ்வு அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.